நம்ம வந்து இதே கப்பில் 2 கப் அளவில் வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து மோமோஸ். நான் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி 2 கப் அளவில் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த வித கெட்டிகளும் இல்லாமல். இந்த சமயத்தில் நம்ம ஒரு 1/2 கப் போல் நீர் ஆட் பண்ணிக்கலாம். மாவு வந்து நம்ம பிசைய கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைச்சிக்கலாம். கரெக்டாக வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். இப்போ நம்ம பிசைகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்ச பிறகு லாஸ்ட்டில் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக வரும் மோமோஸ். எந்த வித கெட்டிகளும் இல்லாமல் கையில் ஒட்டாத அளவில் நம்ம பிசைஞ்சாதான் நமக்கு மாவு நல்லா வரும். கையில் நல்லா ஒட்டுது பார்த்தீங்களா? இந்த சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மைதாவை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே பிசைஞ்சோன்னா கையில் ஒட்டாத வரும். பிசைய நம்ம கையில் ஒட்டாது, டப்பாலையும் ஒட்டாமல் வரும். அதுதான் கரெக்டான பதம். ஒன்றுமே ஒட்டலை. இந்த சமயத்தில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு உண்டான வைக்கிற ஸ்டஃப் எப்படி செய்கிறதுன்னு வந்து பார்த்துடலாம் வாங்க. காய்ஸ், இவ்வளோ ஆயில் போதும். அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு தடவை இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். 2 வெங்காயம் நல்லா இது மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 6 பச்சை மிளகா, 2 முழு கேரட்டு இதுமாதிரி துருவலாக வெட்டிக்கோங்க. அப்புறம் பீன்ஸு, அப்புறம் வந்து அவரைக்காய். நம்மள்ட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ கோஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை வச்சு கூட நீங்கள் செய்யலாம். எதுன்னு பார்ப்போம். தவா வச்சிடலாம். ஸ்பீட் பண்ணிக்கலாம். நல்லா சூடு ஏறட்டும். ஆயிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். இந்த நேரத்தில் ஜீரகத்தை போட்டுக்கலாம். துருவலாக போட்டுக்கலாம். வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிடுச்சு. அதில் வந்து கலக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிச்சு. இது கூட நம்ம வந்து நறுக்கி வச்ச காய்கறிலாம் வந்து சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச எல்லா காய்கறியும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், கரம் மசாலா, இதளவு பெப்பர் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவில் கலக்கலாம். கால் கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த காரம் உப்பு எல்லாம் உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும். 10 hours later வந்து பார்த்தீங்கன்னா காய் ஃபுல்லாக ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 20 minutes later இந்த பதத்துக்கு வந்த பிறகு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். போல் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். வாங்க காய்ஸ், எல்லா மாவையும் மடிச்சிக்கலாம். வச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி குண்டால வச்சுக்கலாம். இது போல் வச்சுருங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு ஆவி போட்டோம். மோமோஸ் ஆயிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க காய்ஸ். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எம்மி காய்ஸ், எம்மி, செம்ம டேஸ்ட்டு.